கலைக்கோட்டு முனிவர் வஞ்சகத்தை உணர்ந்த போதும் கோபத்தை அடக்கிக் கொண்டது. அதோ மன்னர் உரோமபாதன் ஆனந்த கண்ணீரோட முனிவரோட திருவடிகள்ல விழுந்து எழுந்துட்டான். எங்க நாடு பிழைச்சிருச்சுன்னு பூரிச்சு போறான். அந்த பெண்களை பார்த்து உங்களால் தான் என் துன்பம் போச்சுன்னு நன்றி சொல்றான். எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இப்பத்தான் அந்த முனிவருக்கு ஒரு விஷயம் உரைக்குது. தன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு பின்னாடி இருந்த உண்மை தெரிய வருது. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி, வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய், வெறுவினர் விண்ணவர், வேந்தன் வேண்டலால் கரையெறியாது அலைக்கடலும் போன்றனன். என்ன ஒரு அற்புதமான காட்சி! கம்பர் நம் கண் முன்னால் நிறுத்துகிறார் பாருங்கள். அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை. அதோ அந்த மன்னன் உரோமபாதனும் அவனை சுத்தி இருந்த மத்த முனிவர்களும் அந்த கலைக்கோட்டு முனிவரோட பக்கத்துல போறாங்க. அவரை வணங்குறதுக்காக. வரமுனி, வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய். அப்போதான் அந்த வரமுனிவருக்கு, அந்த சிறந்த முனிவருக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு புரியுது. ஆஹா, இது ஏதோ வஞ்சகம் போல் இருக்கே, என்னை கூட்டிட்டு வந்தது ஒரு தந்திரமா இருக்கே ன்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது. தன்னை ஏமாற்றி இந்த காட்டிலிருந்து கூட்டி வந்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெளிவாக தெரிய வருது. அந்த மாலைவாய்ங்கிறது அந்த கணத்தை, அந்த நேரத்தை சொல்ற ஒரு அழகான வார்த்தை. வெறுவினர் விண்ணவர், வேந்தன் வேண்டலால். இப்படி முனிவருக்கு அந்த உண்மை உரைச்சதும் மேல வானத்தில் இருக்காங்களே தேவர்கள், அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, முனிவருக்கு கோபம் வந்தா என்ன ஆகுமோ, இந்திரன் செஞ்ச தப்புக்கு இப்ப இவரோட சினம் நம்மளை அழிச்சிடுமோன்னு பயந்து நடுங்குறாங்க. ஆனா அந்த மன்னன் உரோமபாதன் இருக்கானே, அவன் கை கூப்பி காலில் விழுந்து கெஞ்சுறான். சாமி, தெரியாம நடந்துடுச்சு. நாட்டை காக்க தான் இப்படி செஞ்சோம். எங்க தப்ப பொறுத்துக்கணும், எங்களை காக்கணும்னு வேண்டிக்கிறான். அந்த ஒரு மன்னனோட பணிவு அங்க இருக்கு. கரை எறியாது அலைக்கடலும் போன்றனன். அந்த காட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கோபம் பொங்கி வர்ற ஒரு கடல். அந்த கடலுக்கு அளவே கிடையாது, அதோட சக்திக்கு எல்லையே கிடையாது. ஆனா அந்த கோபம் கரை தாண்டி போகல. கரையை மோதி மோதி அலைக்குது. ஆனா அந்த கரையை மீறி வெளியில பாயல். கரை தாண்டாத கடல் மாதிரி. மன்னனோட வேண்டுகோளால தன்னை கூட்டி வந்தது வஞ்சகம்னு தெரிஞ்சும் கூட அந்த வரமுனி கலைக்கோட்டு முனிவர் கரை தாண்டாத கடல் மாதிரி தன்னோட சினத்தை, தன்னோட ஆக்ரோஷத்தை அடக்கிக்கிட்டார். சினம் வந்தாலும் அதை அடக்கிற பக்குவம். ஒரு மன்னனோட பணிவு ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தின விதம். இதையெல்லாம் ஒரே பாட்டுல, அதுவும் கரை தாண்டாத கடலை சொல்லி காட்டின கம்பனோட வார்த்தை சாகசத்தை என்னன்னு சொல்றது. சரி, முனிவரோட கோபம் அடங்கி போச்சு. அப்போ அரசன் அடுத்து என்ன செஞ்சான்? அந்த அற்புதமான நிகழ்வை அடுத்த பாடல்ல கம்பர் எப்படி விவரிக்கிறாருன்னு பார்க்கலாம்.